சாப்பாடு இது யாரோ பண்ண வராங்க பிசியோ எடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஹாய், எங்க இருக்கோம்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க சுத்தி. சீக்கு காமிங்க, சீக்கு காமிங்க. பஸ் ஸ்டாப்ல உட்காந்து நாங்க காலையில டிஃபன் சாப்பிட்டு இருக்கோம். இட்லி குருமா இங்க ஒண்ணு. சோ எதுக்கு இங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? அவங்க விளையாட்டுல பிஸியா இருக்காங்க. சோ ஏன் நாங்க இந்த மாதிரி உட்கார்ந்து இப்படி சாப்பிட்டு இருக்கோம்னா இவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க. கல்ச்சொலிக்கு இது சத்தமா பேசும்போது பேசுறது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கல்ப்புக்கும் பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லையே. நாங்க சென்னை போயிட்டு இருக்கோம். சென்னைக்கு ஏதோ ஒரு கோயில் இருக்கு, நாங்க அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால பட்ஜெட்டை ஃப்ரெண்ட்லியா வீட்ல இருந்து சாப்பிட்டு. ஆக்சுவலி இவங்க ஒரு மாதிரியே பேசுறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கழுத்து வரைக்கும் முடியல. அவங்க நாங்க முடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு பதிலா சீக்கு பேசுறாங்க பாருங்க. சத்தமா சொல்லு. ஆமா பாத்து. ஹாய். எப்படி இருக்கீங்க? சத்தமா சொல்லு. Hi. சாப்பிட்டு அப்புறமா வரோம். உன் வாய்ஸ் கேட்காது. நாங்க சாப்பிட்டு அப்புறமா நாங்க வழியில அப்படியே போகும்போது கிளம்பிடுவோம். ஸோ அப்படியே டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே காரில் கிளம்பிட்டோம். எங்கள் ஜேர்னி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக பின்னாடி உட்காந்துருக்குறான். அவங்க அவ்வாவோட ஜாலியாக பின்னாடி உட்காந்து வெளியே பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரான். ஸோ போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசி எடுத்துருச்சு, ஏன்னா இட்லி சாப்பிட்றதுனால. ஸோ ஒரு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணோம். எனக்கு ஒரு ரோஸ் மில்க் தான் வாங்கினேன். பாப்பாவுக்கு வந்து மாசா வேணும் நடம் பிடிச்சா. மம்மி வந்து பக்கத்துலேயே சைலண்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க, கேடியா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு கார் பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கிருந்து வந்து நம்ம பஸ்ல இல்லைன்னா ஆட்டோல தான் போகணும். ஸோ நாங்கள் வந்து ஆட்டோ சூஸ் பண்ணோம். சீக்கு வந்து செம்ம ஜாலியாக ஆட்டோவில் போயிட்டு இருந்தா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப வில்லேஜ் இடம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. காற்று செம்மையாக இருந்துச்சு. அந்த ஹீட் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ ஆட்டோலேருந்து இறங்குறதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு திருவிழா மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீக்குவை பாருங்கள் எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு இருக்கிறான். இது வந்து ரொம்ப எம்டியாக தெரிஞ்சது, பட் உள்ளே போக போக தான் தெரிஞ்சது எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு. இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம போன நாள் வந்து டியூஸ்டே. ஸோ அது வந்து ரொம்ப விசேஷமான நாள். இதில் வந்து இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பூஜையே. ஸோ பிரிக்ஸ் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணி வேண்டிக்கணும், நம்ம வந்து சொந்த வீடு கட்டணும்னு. இது வந்து கண்டிப்பாக வந்து பழக்குன்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக தான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆசை, நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு. ஸோ அதனால நாங்கள் எல்லாம் பூஜை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கற்பூரம் எல்லாம் ஏற்றிட்டோம். அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க தான் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் பூஜை முடிச்சுட்டே இருந்தோம். கடைசியாக அவங்க வந்து 3 பேருக்கும் சுற்றி போட்டாங்க. அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஐயா ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், குழந்தைங்க குட்டி புதுசை பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும், நிறைஞ்சு அந்த வீட்டில் இருக்கணும். முருகா அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் மனசு சீக்கிரம் விருத்தி ஆகணும், கையால் வீடு கட்டி பால் காய்ச்சணும் முருகா. ஸோ பூஜையில் முடிச்ச உடனே நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு 2 வழி இருந்துச்சா. ஃபஸ்ட்டு வந்து 100 ருபீஸ் டிக்கெட், இன்னொரு வந்து 50 ருபீஸ் டிக்கெட்டு. ஸோ நாங்கள் வந்து 100 ருபீஸ் டிக்கெட்டில் லைன் போட்டோம். அதுவே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இது வந்து டியூஸ்டே. ஸோ ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டே இருந்தோம். உள்ளே போய் பார்த்தா 50 ருபீஸ் லைன் இன்னும் கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளால கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் எல்லாம் பண்ண முடியுமான்னு யோசித்தோம். பட் ஒரு வழியாக போயிட்டு நாங்கள் எல்லாம் கடைசியாக முடிச்சுட்டு வந்தோம். பாப்பா பாருங்கள் மாலை போட்டுட்டு எவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டு இருக்கிறான்னு. ஸோ உள்ளே வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல, பட் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வெளியே வந்துட்டோம். The next day. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் செம்ம டயர்டாக இருக்கலாம், பச்சை போய் சொல்ல மாட்டோம். இது வந்து அடுத்த நாள் எடுத்துட்டு வீடியோ. ஆமாம், ஆக்சுவலி அன்னைக்கு நாங்கள் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்குன்னு சொல்லாது, அது நேற்று. அதே மாதிரி அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயின் வந்து அந்த பிரிக் வச்சு இந்த பூஜை எல்லாம் பாத்திருக்கீங்களா. சோ மெயின் வந்து அதுதான் ஃபேமஸ் அந்த கோயில்ல. சோ அதனால மம்மி வந்து ஆசைப்பட்டாங்க போயிட்டு வரலான்னு. சோ அதனால நாங்க போயிட்டு வந்து ஒரு சின்ன குட்டி ஃபேமிலி ட்ரிப். முதுகெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க ஒரு வழியா. ஆக்சுவலி இவங்களுக்கு நீங்க போகும்போதே பாத்துருப்பீங்க ஃபுல் பேக் பெயின். சோ வந்து இன்னைக்கு அவங்க பிசியோ எடுத்தாங்க. பிசியோ எடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டக்கு 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 நடிச்சாங்க பின்னாடி. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட், இதே மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யா, சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.